அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தகவல் அரங்கம். இலங்கையிலிருந்து புத்தம் புதிய தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். நான் உங்கள் அகமது ஜியாம். இந்தியாவில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்தியாவில் 3 முக்கியமான தேர்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. முதலாவதாக மக்களவை தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்வார்கள். இந்த தேர்தல் இந்தியாவில் நடைபெறுகிறது. இரண்டாவது மாநில சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது உள்ளாட்சி தேர்தல் என 3 வகையான தேர்தல்கள் அந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்றன. இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இந்தியாவில் இருக்கின்ற 5 மாநிலங்களுக்கான மாநில சட்டமன்ற தேர்தல் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற இந்த மாநில சட்டமன்ற தேர்தல் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதன் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்கான மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கும் மாநிலங்களாக தமிழ்நாடு மாநிலம், கேரளா மாநிலம், மேற்கு வங்காளம் மாநிலம், அசாம் மாநிலம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நிறைவேற்றிருக்கின்றன. இந்தியாவில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் முடிவுகளை இலங்கையிலிருந்தும் மற்றும் ஏனைய உலக நாடுகளில் இருந்தும் அனைவரும் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் முறைகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சட்டமன்றம் என்று சொல்லப்படுகிறது. சட்டமன்றம் என்றால் என்ன? சட்டமன்றம் என்று சொல்லப்படுவது இந்தியாவின் நாடாளுமன்றத்தை குறிக்கிறது. இந்த சட்டமன்றமானது 2 வகைகளாக காணப்படுகின்றன. முதலாவதாக மாநிலங்கள் அவை என்றும், அடுத்ததாக மக்கள் அவை என 2 வகைகளாக இந்த நாடாளுமன்றம் இருக்கின்றன. இப்போது நடைபெற்று முடிந்திருப்பது மாநில சட்டமன்ற தேர்தலாகும். நாங்கள் இலங்கையிலிருந்தும் உலக நாடுகளில் இருந்தும் தமிழ்நாட்டின் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழக மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக செயல்முறையாகும். இது 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. இந்த தேர்தலில் பெரும்பான்மையாக 118 இடங்களை பெறும் கட்சியானது ஆட்சி அமைக்கும். அவ்வாறு ஒரு கட்சியால் பெரும்பான்மையாக 118 இடங்களை வென்றெடுக்க முடியாவிட்டால் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பார்கள். இந்த வெற்றி பெறும் கட்சி அல்லது கூட்டணியானது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும். இந்தியாவில் இந்த வருடம் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு 2026 மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தமிழக மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி டிவிகே நடிகர் விஜய் உடைய கட்சியானது முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே கட்சியானது 2வது நிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக டிஎம்கே கட்சியானது அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்றன. ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு வந்தது டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி என்று நடிகர் விஜய் அவர்கள் கூறி வந்தார். ஆனால் உண்மையில் இப்போது தேர்தல் முடிவுகளின்படி டிவிகே கட்சிக்கும் ஏடிஎம்கே கட்சிக்கும் தான் தற்பொழுது பலத்த போட்டி நிலவுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் வாக்குப்பதிவானது இவிஎம் மெஷின் மூலமாகத்தான் வாக்குப்பதிவு இடம்பெறும். அதன் அடிப்படையில் தற்பொழுது பல சுற்றுக்களாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிகமான இடங்களில் டிவிகே கட்சியானது வென்றிருக்கிறது. அதன் முடிவுகள் தற்போது கிடைத்த முடிவுகளை நாங்கள் பார்ப்போம். இதுவரை கிடைத்த முடிவுகளின்படி நடிகர் விஜயுடைய டிவிகே கட்சியானது 109 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏடிஎம்கே கட்சியானது 63 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக டிஎம்கே கட்சியானது 62 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 234 தேர்தல் தொகுதிகளில் 118 தேர்தல் தொகுதிகளை குறைந்தபட்சம் வெல்ல வேண்டும். அவ்வாறு வெல்லும் கட்சியானது ஆட்சியை அமைக்கும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே.